பெரிய காரியங்கள் செய்கிறவர். परमेश्वर बड़ा कार्य करते हैं. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. आनंदित लोग हालेलुया बोलेंगे. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதை வாசிப்போம். परमेश्वर की नाम की महिमा होने के लिए हम लोग पढ़ेंगे. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். पिछले हफ्ते आप लोग ने देखे मल्किया की पुस्तक में 4 अध्याय पे 2 वचन पढ़े. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஜனத்திற்கு, परमेश्वर की नाम के लिए जो भय मानते हो, ஆண்டவருக்கு பயப்படுற ஜனத்திற்கு परमेश्वर को डरे हुए लोगों को நீதியின் சூரியன் உண்டு. धार्मिकता का सूर्य उदय होगा. சூரியன் பிரகாசமாய் பிரகாசித்துக் கொண்டே वो இருக்கும். सूर्य भी बहुत प्रकाशित होके होगा. ஆண்டவராய் இயேசு சூரியனாக இருக்கிறார். परमेश्वर अपने लिए सूर्य की तरह है. தம்மை தேடுகளுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். परमेश्वर को ढूंढने के लिए वो ये दल की तरह है. நீதிமானுடைய வெளிச்ச பட்டாபகலை போல சூரிய பிரகாசம் போல இருக்கும். जो धर्मी का उजाला जो पाएंगे तो वो सूर्य की तरह रहेगा. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடப்பானால் ஆண்டவர் அவனை நீதியின் பாதையில நடத்துகிறார். एक व्यक्ति परमेश्वर को डर के चलेगा तो वो परमेश्वर का नीति के रास्ते में चलते रहेगा. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் ஜனங்களுக்குள்ளே காணப்பட आज வேண்டும். परमेश्वर को डरने वाले की डर परमेश्वर के लोगों के अंदर रहना चाहिए. அமே பயதேன் என்றால் மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். इंसान को भय करने वाला वो भय मतलब कि अपन को ही ये लेके आएगा. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் परमेश्वर இருக்கிறான். को डर करने वाला वो भय अपने लिए आशीर्वाद लेके आएगा. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். परमेश्वर उनकी जिंदगी में उनकी आयु बढ़ा के देगा. கர்த்தர் அவனை எல்லா காரியங்கள் நன்மையினால் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर सारी चीजों में उनका अच्छाई से आशीर्वाद करते हैं. ஆவிக்குரிய ஜீவிதத்துல பயமுள்ள ஆவியை கொடாதபடி தைரியமுள்ள அன்பும் உள்ள தெளிந்த ஆவியை கொடுக்கிறார். उनको आत्मा की जिंदगी के अंदर भय के आत्मा के अलावा उनको प्यार का आत्मा, बिना डरे हुए आत्मा, सारी चीजें देंगे. ஏன் ஆண்டவர் இந்த மல்கியா தீர்க்கதரிசியை பார்த்து அவன் மூலமா இப்படி பேச வேண்டும்? क्यों परमेश्वर मल्किया के देश के देखिए ऐसा बोलते हैं? ஏனென்றால் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் அவை இல்லாதபடி காணப்படுகிறார்கள். उन्होंने लोगों को बिना डरे हुए लोग चीजें देखे गए. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு எப்படி பயந்து நடக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க ये வேண்டும். वचन को सुनने वाले अपन लोग सोचना चाहिए अपन लोग परमेश्वर के लिए कितना भय होके जिंदगी जी रहे हैं. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. अपने रास्ते पे परमेश्वर को पूरा याद करते जो परमेश्वर अपने रास्ते को बनाते जाएंगे. ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर को भय होकर चलना चाहिए. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுவான், ஆனால் ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பான். एक व्यक्ति अगर परमेश्वर में भय होता रहेगा तो परमेश्वर के रास्ते में चलता रहेगा. ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களோ என்று கேட்கிறார். परमेश्वर बोलते हैं कि बेटा अपना पिता को या फिर सेवक अपना परमेश्वर को वो ये करता है क्या? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை கனமணிகளா இருக்கிறோமா? आज हम अपनी जिंदगी में परमेश्वर को आदर करते हैं क्या? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று ஆண்டவர் मैं கேட்கிறார். पिता हूँ तो मेरे आदर किधर है? நாம் ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். हम परमेश्वर को आदर देना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நம் வாழ்க்கையில ஆண்டவரை அமை ஏமாற்றி விடுகிறோம். हम अपनी जिंदगी में बहुत सारी चीजों में परमेश्वर को धोखा दे देते हैं. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைகள் என்னை அறியாமல் வாழ்கிறார்கள். परमेश्वर देखते कि मेरे बच्चे मुझे बिना जाने मुझे जिंदगी जी रहे. ஆகாயத்தின் நாரை முதலாய் தாங்கள் வரத்தக்கும் காலத்தை அறியும். परमेश्वर आने के समय पूरा आकाश आने से आने जानते हैं. ஆனா என் ஜனங்களோ அறிவில்லாமல் அமை சங்காரமாகிறார்களே. लेकिन मेरे लोग ही बिना जाने उन लोग नाश होने के रास्ते में जा रहे हैं. மாடு தன் எஜமானையும், ये मतलब कि गाय उसके मालिक को, கழுதை தன் எஜமானின் முன்னணியை அறியும். ये गधा उसके मालिक के आगे के रास्ते को जानता है. ஆனா என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்களே. फिर भी मेरे लोग उसको पता नहीं है. நம் ஆண்டவராகிய தேவனை நம் கனமணிகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். हम परमेश्वर को आदर करने वाले परिवारों की तरह रहना நம் चाहिए. கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க हम வேண்டும். परमेश्वर को आदर करने वाले बच्चों की तरह रहना ஆமே. चाहिए. ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் அவருக்காக உகந்தவர்களாய் நாம் ஜீவிக்க हम வேண்டும். सारी चीजों में परमेश्वर के हिसाब से जीना चाहिए. நம் கர்த்தருக்கு படைக்கிற காணிக்கையில் கூட கனத்தை செலுத்த हम வேண்டும். परमेश्वर के लिए जो दान देते उसमें भी परमेश्वर का आदर देना चाहिए. முந்தின நாட்களில் விதமாய் காணிக்கையாக படைப்பார்கள். पहले इस तरह से दान को ऐसे देते हैं. அமே விதமாக தானியங்களை, பறவைகளை, மிருகங்களை படைப்பார்கள். उन लोग मतलब कि जो भी धन होती है वो धन को पक्षी को सारी चीजों को लेके आके देते हैं. ஆனாலும் எனக்காக நீங்கள் படைக்கிற காணிக்கைகள் எல்லா காரியங்களிலும் அது உகந்ததா இருக்குதா என்று ஆண்டவர் கேட்கிறார். लेकिन परमेश्वर पूछते हैं कि जो मुझे दे दो वो सारी चीजों में अच्छा है क्या? वो पैसा पूछते हैं. நசல் கொண்டதை எனக்காக நேர்ந்து கொள்ளுகிறீர்கள். तुम लोग ने जो मतलब कि टूटा फूटा हुई मेरे लिए लेके आके दे रहे हैं क्या? உங்களில் ஒரு அதிபதிக்கு நீங்கள்
நீங்கள் அதை கொடுப்பீர்களானால் அதை பிரியமாய் அவன் ஏற்றுக்கொள்வானா? अगर आपके ऊपर वाले को अगर आप पैसे देंगे तो वो लेगा क्या इसको? அவை எல்லாவற்றில் நசல் கொண்டதே எனக்கு अगर செலவழிக்கிறீர்கள். सारी चीजों को टूटा फूटा वो लेके आके मुझे दोगे तो वो कैसा मैं लूंगा? அவை அது எனக்கு பிரியமாய் இருக்குமோ? वो मेरे लिए प्यार की तरह रहेगा क्या? ஆனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படு, எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? परमेश्वर बोलते कि मुझे भय करने वाले, मेरे डर के रहने वाले, मेरा आदर करने वाले किधर है? நம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்தில மிகவும் கவனமாய் இருக்க आप வேண்டும். परमेश्वर को देने वाले आदर में बहुत आप लोगों को सोचना चाहिए. ஆண்டவருக்கு படைக்கிற காணிக்கையிலும் परमेश्वर को देने वाले दंड पे भी, ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையிலும் परमेश्वर को देने वाले दान पे भी, அவன் ஆண்டவருக்காக எல்லா காரியங்களிலும் உகந்தவர்களாக காணப்பட आप வேண்டும். परमेश्वर की सारी चीजों में आप लोग बहुत अच्छाई से रहना चाहिए. வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். वचन बोलता है कि जो परमेश्वर को लोग उत्सव से देने वाले लोग को परमेश्वर बहुत प्यारा रहता है. ஆனபடினால் நாம் எல்லா காரியங்களிலும் நம் பயபக்தியா தேவனுக்கு செய்கிறவர்களாய் இருக்க हम வேண்டும். सारी चीजों में डर का परमेश्वर के लिए करना चाहिए. அதே போல கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றோ என்று ஆண்டவர் கேட்கிறார். इसलिए परमेश्वर बोलते हैं कि मेरे भोजन, परमेश्वर के भोजन में बिना मतलब कुछ भी हो गया क्या? நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்களாகிய நாம் आप परमेश्वर के भोजन में भाग लेने वाले अपन लोग பயபக்தியோடு அந்த பந்தியில பங்கு பெற வேண்டும். एक डर के द्वारा उस परमेश्वर के भोजन में अपन लोग को भाग लेना चाहिए. நம்முடைய வீடுகளிலே நாம் விதமாய் சாப்பிடுகிறதற்கு பங்கு வைப்பது போல அல்ல. हम घर पे ऐसे खाने के टाइम पे ऐसे लिखाटा करके रखते, वैसा नहीं. இது கர்த்தருடைய பந்தியில நாம் பயபக்தியோடு பங்கு பெற एक வேண்டும். परमेश्वर के भोजन में अपन को एक डर की तरह अपन को उसमें भाग लेना चाहिए. சிலருடைய பயங்கள் பார்த்தோம் என்றால் அந்த கர்த்தருடைய பந்திக்காய் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பயந்து பயந்து வாங்குவார்கள். बहुत सारे का डर देखते हैं, परमेश्वर के भोजन जब देते हैं ना, कभी लोग डर डर के वो लेते हैं. அது அல்ல பயம். वो नहीं है डर. நம்முடைய வழிகளில் எல்லாவற்றும் தேவனுக்கு பயந்து ஜீவித்து அந்த பந்தியிலே பங்கு பெறுவதுதான் ஒரு மேலான பயம். अपने पूरे रास्ते में परमेश्वर से डर के जीने का ही वही है, परमेश्वर के लिए भाई का भोजन होता है. முந்தின நாட்களிலே நாம் அவிதமாய் ஒரே பெரிய கப்பலை வைத்து எல்லாருக்கும் கொடுப்போம் ஜூஸ். पहले के समय में अपन लोग जूस जो देते हैं एक ही कप पे रख के देते हैं. அப்பொழுது சிலர் ஆமை பயந்து போய் அதை வாங்கி அவன் குடிக்க கூட மாட்டாங்க. லைட்டா வாயில அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே தந்துருவார்கள். बहुत से जन ऐसा उसको डर कर रखे ऐसी बिना पिए मुंह पे रख के उसको छोड़ देते हैं. இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்குமே தனியான கப்பு கொடுக்கிறோம். आज इस समय में आप लोग सारे जन को अलग अलग छोटे छोटे ग्लास देते हैं. நம்முடைய வாழ்க்கையில் நம் தைரியத்தோடு தேவனிடத்துல நம் தைரியமாய் கிருபசன தண்டையில சேர வேண்டும். अपनी जिंदगी परमेश्वर के लिए भाई के उसके अंदर जाना चाहिए. ஆண்டவருக்காக அவிதமாய் எல்லா காரியங்களிலும் நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर की इसमें सारे चीजों में अपन को बाइक के अंदर की जिंदगी जीना चाहिए. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்கள் परमेश्वर को डर के जीने वाले लोग के लोग அவை ஆண்டவருக்காக எல்லா காரியங்களிலும் பயந்து வாழ்வார்கள். परमेश्वर की सारी चीजों में लोग डर कर जिएंगे. இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் குறைவாய் இருக்கிறார். आज पिता का सुन के माता पिता को सुन के चलने वाले बच्चे लोग बहुत कम ही है. நீங்க உங்களுக்கு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வேற வேலை இல்ல. आप लोग बोलो आपको कुछ काम ही नहीं है. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். माता पिता का वचन को सुनकर उनके इसमें चलना चाहिए. என்ன பாத்துட்டீங்களா? मुझे देखिए क्या, உங்களோட நான் வளர்ந்திருக்கிறேன். आपसे बड़ा हूँ मैं, நான் உங்களோட வளர்ந்திருக்கிறேன். आपसे बड़ा हूँ मैं. நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். अभी आप लोग मुझे मत बोलो. எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த தாய் தானே உன்னை பெற்றெடுத்து, आप लोग कितना भी आपकी माता ही आपको जन्म दी அந்த है, தகப்பன் தானே உன்னை தூக்கி சுமந்தது. आपका पिता ही आपको उठाकर पाला है. எவ்வளவுதான் படிச்சு மேதையா இருந்தாலும் அந்த தகப்பனுடைய பிள்ளை தானே. आप लोग कितना भी पढ़कर कितना भी आगे बढ़े हो, आपका माता पिता उन लोग ही है ना. ஒருவேளை நீ கல்வியில ஞானத்துல உயர்ந்தவனா இருந்தாலும் அந்த தகப்பனுடைய பிள்ளை தானே நீ. आप लोग पढ़े लिखे में बहुत अधिक ये हो गए तो भी फिर भी उनका माता पिता आप लोग वही है ना. இதுவரைக்கும் நீ அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாயே. अभी तक आप माता पिता को सुनकर चले थे ना. அவை பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. बच्चे लोग अपने माता पिता को सुनकर हर चीजों में उनकी सुनकर चलो करके वचन लिखा है. அவிதமா அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். आप लोग इसी तरह उनको सुनकर चलना चाहिए. வேதம் சொல்லுகிறது, இயேசு தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். वचन बोलते हैं कि परमेश्वर यीशु उनकी माता पिता का बात को सुनकर चले थे. அவர் அதிகமாய் தேவனை அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராக वो காணப்பட்டார். बहुत अधिक अपने पिता से प्रार्थना करने वाले लेते करके आप लोग देखते தாய் हैं. தகப்பனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணாதே. अपने माता पिता का सूचना को आप लोग ये मत करो. அவன் தகப்பனுடைய புத்தியை கேள். अपने पिता का जो ज्ञान है उसको सुन. தாயினுடைய ஆலோசனையை கீழ்ப்படி. अपनी माता का जो ये आलोचना है उसको सुन ले. ஒரு வசனத்தை வாலிப இந்த சண்டே ஸ்கூல்ல அமே பிள்ளைகள் சொன்னார்கள். एक बच्चा ऐसे संडे स्कूल के बच्चे लोग ने बोले थे, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? युवक लोग उनके रास्तों को किससे से सुधार करेंगे? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. आपकी वचन से उनको बचाने से ही. நாம் ஆண்டுடைய வசனத்தின்படி நம்மை காத்துக் आप கொள்கிறோமா? परमेश्वर के वचन से आप उनको बचा के आ रहे हैं क्या? ஆண்டுடைய வசனத்தின்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन से आप उनको बचा के आना चाहिए. ஆண்டவர் சிறு வயது முதல் நமக்கு போதித்து வருகிறார். परमेश्वर छोटे बच्चे से रहने के लिए आप उनको वचन दे के आ रहे हैं. அம்மே வீட்டுல தாய் தப்பனம் உங்களுக்கு போதிக்கிறார்கள். ये अपने घर पे अपने माता पिता अपन लोग जिसे बोलते आ रहे हैं. சண்டே ஸ்கூல்ல ஆசிரியர்கள் உங்களுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்கள் अपने போதிக்கிறார்கள். संडे स्कूल पे अपने जो शिक्षक रहते हैं उन लोग ने अपन को वचन को शिक्षक दे रहे हैं. ஸ்கூல்ல உங்களுக்கு ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள். स्कूल में जैसे अपने टीचर अपन को
शिक्षक देती है, அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதே. उनके वचन को कभी भी आप ये मत करो। ஆமென். அவர்கள் உங்களுக்கு குருவாய் இருக்கிறபடியால் அவர்களை கனம் பண்ணுங்கள். वो आपका गुरु है तो उनको आदर करो। आप நீங்க எந்த அளவில் உயர்த்தப்படுகிறீர்கள் அந்த அளவாய் அவர்களை கனம் பண்ண வேண்டும். आज किस तरह से आपको उठा के लिखे उस तरह से आप आदर करते जाओ। அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்கள். तभी आप लोग आशीर्वाद पाए हुए लोग की तरह रहेंगे। இங்கு மாத்திரமல்ல, यहाँ पर ही नहीं, எந்த இடம் சென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள். किस जगह भी जाएगा तो आप उधर आशीर्वाद पाए हुए पीढ़ी की तरह रहेंगे। நீ உன் பிள்ளைகளை இஸ்ரவேல் கொண்டாக சமாதானத்தை காண்பாய். आज आपके पीढ़ी की पीढ़ी जो इसराइल की जो समाधान है शांति है वो देखेंगे। ஆனபடினால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே உங்க வாழ்க்கையில் நீங்க எல்லாரும் கனமன முந்திக் கொள்வீர்கள். इसलिए परमेश्वर के डर का डर रहेगा तो आपकी जिंदगी आप लोग सारी चीजें पा जाएंगे। ஆமே. தேவன் அவிதமாய் எல்லா காரியங்களிலும் நம் ஆண்டவருக்கு பயந்து இருக்க வேண்டும். परमेश्वर सारी चीजें आप लोग परमेश्वर डर का रहना चाहिए। ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளையிடுகிறார். परमेश्वर आशीर्वाद का ये जीवन देते हैं। தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டட வேண்டும் என்றால் परमेश्वर आशीर्वाद का जीवन अगर देना है நாம் तो தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். आप परमेश्वर के डर कर जीना चाहिए। நாம் தேவனுடைய நாமத்துக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். आप परमेश्वर के नाम के लिए डर के जीना चाहिए। அதான் வேதம் சொல்லி நாமத்துக்கு பயந்து நடக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும் என்று इसलिए वचन बोलते हैं कि जो मेरे नाम के लिए डर के हुए आपके ऊपर सूर्य का किरण ये होगा। கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். परमेश्वर की नाम की एक बड़ा डल है। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். जो नीतिवान है उसके अंदर से होके वो छाया पाया रहेगा। உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டு. उनके दरवाजे के अंदर शांति और उनके महल के अंदर एक सुकून रहेगा। கர்த்தர் உன்னை உசிதமான கோதுமையினால் போஷிப்பார். परमेश्वर तुझे एक अच्छा इस पे जो गेहूं है उससे तुझे भोजन करके संपूर्ण करेगा। ஆனபடினால் சத்தியத்தை அறிந்து நீங்கள் வாழ வேண்டும். इसलिए सच्चाई को जानकर आप लोग जिंदगी जीना चाहिए। ஆண்டவருடைய வேத வசனத்தை பிடித்தவர்களாய் வாழ வேண்டும். परमेश्वर वचन को पकड़ के जिंदगी जीने वाले लोग की तरह रहना चाहिए। ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களாய் நாம் பிரகாசிக்க अपना வேண்டும். जीवित वचन को पकड़ कर आप लोग प्रकाशित होना चाहिए। ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாயில இருக்குதா என்று தேடுவார்கள். परमेश्वर का वचन अपने मुंह पे है क्या आप लोग ढूंढते हैं? கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் காணப்படாது. परमेश्वर का वचन अगर अपने दिल पे रहेगा तो अपने अंदर जो भी है पाप वो नहीं रहेगा। கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். परमेश्वर के वचन के जो चलने वाले धर्मी है वही धन्य पाया रहेगा। ஆமென். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். परमेश्वर के वचन को जो ध्यान करता है वही धन्य पाया रहेगा। இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ये वचन को पढ़ने वाले इसको सुनने वाले इसको अपने आप अपना मनाने वाले उन लोग ही धन्य पाए रहेंगे। ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேதத்தை காத்து நடக்க வேண்டும். इसलिए अपने जिंदगी में वचन को अपन लोग बराबर इकट्ठा करके रखना चाहिए। முந்தின நாட்களிலே யாருக்கும் வேதகம் கிடைக்கப்படவில்லை. इसके पुराने जमाने में किसी को वचन का ये बाइबल नहीं मिलता था। ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய கைகளில் இந்த வேதம் நமக்கு आज இருக்கிறது. सारे लोग के हाथ में बाइबल है। ஆனா அந்த வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ये वचन को अपन लोग हर एक दिन पढ़ना चाहिए। எங்க இயேசு வாசித்தாரா? किधर यीशु ने पढ़े थे क्या? ஆமா. இயேசு விதமா மனப்பாடம் பண்ணாரா? यीशु इस तरह से वचन को एक किए क्या आपने? ஆமா. இயேசு விதமா ஜெபம் பண்ணாரா? यीशु उस तरह से प्रार्थना किए क्या? ஆமென். நாம் வேதத்தை நன்கு படிக்க வேண்டும். आप लोगों को वचन से अच्छा पढ़ना चाहिए। இயேசு வேதத்தை போதித்தார். ये परमेश्वर वचन को दूसरे लोग को प्रचार करते அவர் थे। கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை கற்று தேறினவராக இருந்தார். वो अगर बिना पढ़े लिखे हो भी फिर भी वचन को सारे चीजों को वो बहुत अधिक शिक्षक அவருக்கு थे। போதிக்கத்தக்கவன் யார்? वो ही शिक्षक देने लायक थे। அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் யார்? उनको सलाह देने वाला कौन था? ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் போதித்தபடியே அதுபடி நடக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஜீவ வார்த்தைகளை நமக்காக எழுதி தந்திருக்கிறார். इसलिए अपने जिंदगी में उनको सलाह देने के लिए परमेश्वर ने जीवित वचन को दिया है। நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். अपने जिंदगी परमेश्वर को जो सुनकर चलेंगे, நாம் செவி கொடுத்து நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததியாய் இருப்போம். हम सुनकर जब चलेंगे कभी आप लोग आशीर्वाद पाने वाला पीढ़ी की तरह रहेंगे। நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்தது என் கண்கள் காணவில்லை என்று வேதம் சொல்கிறது. जो धर्मी का पीढ़ी और रोटी के लिए इधर उधर जाके नाच चुके इसमें नहीं हुआ करके मैंने आग नहीं देखा करके। நீங்கள் ஆண்டவருடைய வேதத்துக்கு காத்து நடக்கிற பொழுது உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்க. आप लोग जब आपके इस पे देंगे तो आपके बच्चे लोग भी आशीर्वाद पाए रहेंगे। ஆமே. ஏதோ உலகத்துல உங்க பிள்ளைகளுக்காக சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கவில்லாவிட்டாலும் अगर ये दुनिया में आपके बच्चों लोगों के लिए आपने कोई संपत्ति ना इकट्ठा करके रखी तो நீங்கள் தேவனுக்காக பாக்கியமா வாழ்வீர்கள் என்றால் அதுவே உங்க பிள்ளைகளுக்கு சம்பாத்தியமாக இருக்கும். आप लोग परमेश्वर के लिए डर कर जिएंगे वही उनके लिए एक धन्य रहेगा। அவை தேவனுக்காக அவிதமாய் நன்மையான காரியங்களிலே நாம் தேவனுக்கு பயந்து நடப்போமாக. परमेश्वर के इसी तरह से अच्छी चीजों में आप लोग डर कर जिएंगे। ஆனபடினால் நாம் தேவனுக்கு செய்கிற எல்லா காரியங்களும் நீதியாய் செய்யப்படுவதாக. आप परमेश्वर जो भी चीज करते हैं उसको धर्मी केस में करते हैं। மலியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் मलकिया की पुस्तक के 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय पे 1-2 வசனத்தை पहला வாசிங்க. दूसरा वचन आप लोग पढ़ेंगे। இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பதாக போய்
வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமினுடைய அக்கினியை போலவும் அவை வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு वो बैठकर मतलब कि चांदी को ये कर அவரை சுத்திகரிப்பார். उसको मतलब कि ये शूट करेंगे. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து वो लेवी के बेटे को भी शूट करेंगे. அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி वो परमेश्वर की तरह रहने के लिए நீதியாக காணிக்கையை செலுத்தும்படிக்கும் नीति का दान देने के लिए அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். उनको मतलब कि चांद और इसके लिए ये करेंगे. ஆண்டுடைய வருகை நாளை சகிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के आगमन को जो सहने वाला कौन है करके बोला. அவர் விதமாக வண்ணார் புடமிடுகிறது போல அவர் தம்முடைய வஸ்திரங்கள் அமிதமாய் தோய்த்து வெளுக்கிறவராய் இருக்கிறார். जैसा एक सोना वाला जैसे सोने को प्रकाशित करता है वैसे ये कर रहे करके लिखा है. தட்டான் வெள்ளியை எப்படி சுத்திகரிக்கிறது போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். एक चांदी को कैसा पूरा उसको सिल्वर करके चमकने के लिए ये करते साफ करते वैसे ये लोग साफ कर रहे करके लोग लिखा है. பொன்னை எவ்விதமாய் புடமிட்டு அதை சுத்தமாக மாற்றிக் கொள்கிறார்களோ அதே போல தேவன் தம்முடைய ஜனத்தை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். चांदा सोने को जैसे उसको साफ करते वैसे ही परमेश्वर उनके लोगों को साफ करते हैं. அவ்விதமாய் கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கிற பொழுது परमेश्वर के लिए डर कर जीने के समय में தேவன் நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் நமக்காக அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்த ஜனமாய் அவர் நடத்துகிறார். परमेश्वर अपने रास्ते में अपन को साफ करके अपन को चलाते அந்த आएंगे. ஜனத்திற்கு ஆண்டவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். उस लोगों के लिए परमेश्वर नीति का सूर्यन की तरह रहेंगे. நம்மை கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். परमेश्वर को ही अपन को सेवा करना நாம் चाहिए. அவரை ஆராதிக்க வேண்டும். परमेश्वर को ही अपन को आराधना करना चाहिए. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். परमेश्वर को आराधना करेंगे अपन को पहला जगह देना चाहिए. கர்த்தருடைய நாளை அபேட்சிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. परमेश्वर के दिन को अपन लोग को कुछ भी नहीं करना चाहिए. கர்த்தரை எல்லா காரியங்களிலும் கனம் பண்ணி அவருடைய நாளை பரிசுத்த நாளாக எண்ண வேண்டும். परमेश्वर की सारी जिंदगी में अपन लोग आदत देकर अपन को ही करना चाहिए. அவை எங்குதான் என்னுடைய சில காரியங்களில் நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய நாளை மகிமை நாளா எண்ணுகிற சிலர் இருக்கிறார்கள். आप लोग किधर भी जाएंगे तो परमेश्वर के दिन में परमेश्वर के नाम की महिमा करने के लिए लोग ना भूलते. உண்மையாகவே அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது பார்க்கிறோம். सच्चाई से उन लोग की जिंदगी में उन लोग को परमेश्वर आशीर्वाद करते हैं. நீங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தினர் கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைப்பார். आप लोग थोड़े में अगर सच्चाई मेरेंगे तो आप बड़ी में आपको आशीर्वाद करेंगे. ஆண்டவர் சொல்கிறார் பூமியிலே நான் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். परमेश्वर बोलते कि पृथ्वी में ऊंचा के स्थान में मैं आपको रखूंगा. உங்கள் தகப்பனாகிய யாக்கோபுடைய போஜனத்தில் நான் உங்களை போஷிப்பேன். आपका पिता याकूब के भोजन पे मैं आपको भोजन दूंगा. கர்த்தர் நித்தம் நம்மை நடத்துகிறவராக परमेश्वर இருக்கிறார். सच्चाई से अपन को चलाते आएंगे. அப்படினால் அருமையான பிள்ளைகளே, इसलिए मेरे प्रिय परमेश्वर के लोगों, நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். हम परमेश्वर के लिए प्यारा बनकर जीना चाहिए. அதன் மேல தேவன் பிரியமாக இருக்கிறார். परमेश्वर उसमें अधिक प्यार करते हैं. மல்கியா 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். मलकिया की किताब में तीसरा किताब में 13 और 14 वचन पढ़ेंगे. ஆ ஆ ஆ உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. போதும். அருமையானவர்களே, मेरे परमेश्वर के लोगों, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் பேசுகிறோம். परमेश्वर विरोध का कार्य आप लोग बात करते हैं. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். आप परमेश्वर के वचन को सुनकर चलना चाहिए. ஆனா ஆண்டவருக்கு விரோதமான अनेक காரியங்களை பேசுகிறோம். परमेश्वर के विरोध आप लोग बहुत सारी चीजें बात करते हैं. மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசினார்கள். मोसे के विरोध आरोन और विराट बात कही है. மோசே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதர். मोसे परमेश्वर ने बुलाया हुआ व्यक्ति है. அவன் ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னடையாளமானவன். उसे परमेश्वर के लिए आगमन
के लिए आगे खड़ा हुए व्यक्ति थे। கர்த்தர் நடத்துகிற பாதையிலே அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். परमेश्वर जिस मार्ग में चलाते उस मार्ग में चला के लेके जा रहे थे। அவருடைய சகோதரி அவனுக்கு விரோதமாய் उसकी முறுமுறுத்தார். बहन ने उसके खिलाफ उन्होंने गुनगुन किए थे। ஆண்டவர் விதமாய் தேவன் முறுமுறுக்கிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். परमेश्वर इसी तरह से परमेश्वर के खिलाफ जो गुनगुन करते हैं परमेश्वर उसको नफरत करते हैं। சில குடும்பங்களில் அவிதமாய் முறுமுறுத்து கொண்டே बहुत இருப்பார்கள். सारी परिवार में ऐसी गुनगुन होते रहते हैं। கணவன் மனைவிக்கு விரோதமாய் முறுமுறுப்பார். पति पत्नी के खिलाफ गुनगुन करते रहते हैं। மனைவி கணவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பார். पत्नी पत्नी के खिलाफ गुनगुन करते रहते हैं। பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் बच्चे लोग முறுமுறுப்பார்கள். माता पिता के खिलाफ गुनगुन करते रहते हैं। இப்படியா முறுமுறுக்கிற குடும்பங்கள் அது முறுமுறுத்து கொண்டே தான் இருக்கும். ऐसे गुनगुन करने वाले परिवार लोग बहुत रहते हैं। அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க இவர்கள் இப்படி वो இருக்கிறார்கள் लोग बोलते हैं कि इन लोग वैसे ही करके அவன் அந்த மனுஷன் அப்படி இருந்தா அவன் நல்லா இருக்கிறான் என்று उन लोग சொல்வார்கள். वैसे रहने के बाद में लोग बहुत अच्छे करके ऐसे लिखा है। அவர்கள் அப்படி தேவனை தேடல அவர்கள் நல்லா தானே இருக்கிறான்னு वो लोग சொல்வார்கள். ऐसे परमेश्वर को ना ढूंढते फिर भी उन लोग बहुत अच्छे करके बोलते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே हे मेरे परमेश्वर के लोगों, சொல்வீர்கள் ஆமே நாங்க ஆண்டவரே உம்மை எப்படி முறுமுறுத்தோம். परमेश्वर मैं आपको कैसा मैं मोहे किया। நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவர் கவனிக்கிறார். हमने जो बात की है वो हर एक वचन को परमेश्वर सुनते हैं। நீங்க எந்த அளவினால் அளக்கிறோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். आप लोग किस तरह से आप लोग मेजर करते हो उस तरह से आपको मेजर करेंगे। கோதுமை விதைத்தா கோதுமை தான் இருப்பீங்க. जैसे गेहूं का अगर आप लोग बोझेंगे तो गेहूं को ही आपको एक काट के ये कर सकते हो। நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை தான் आप लोग அறுப்பீர்கள். किसको बोचोगे उसी को ही आप लोग काट कर उसका फल को ही पा सकते நீங்க हो। தீமையை விதைத்தா தீமையை அறுப்பீர்கள். अगर आप आपको ये करेंगे तो आप पाप ही पा सकते हो। நன்மையை விதைத்தா நன்மையை अगर அறுப்பீர்கள். आप लोग अच्छाई देवो तो आपको अच्छा ही मिलेगा। ஆனபடினா அந்த நன்மையானவைகளை பேசுவோம். इसके लिए हम अच्छाई चीजें बात करेंगे। நம்முடைய பிள்ளைகளிடத்துல நன்மையானதை பேசுவோம். हम अपने बच्चों के सामने अच्छाई चीजें बात करेंगे। பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்மையானதை பேசுங்கள். अपने माता पिता के सामने अच्छाई बात करेंगे। அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக वही இருக்கும். आपके लिए आशीर्वाद की तरह रहेगा। ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. परमेश्वर के इसमें आप लोग ये नहीं करना चाहिए। ஏலின் பிள்ளைகள் அவிதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். क्यों मेरे बच्चे लोग मेरे सामने गुनगुन कर रहे थे। தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். क्यों परमेश्वर के सामने उन्होंने पाप किए। ஆண்டவருக்கு படைக்க வேண்டியதை முதலாவது எனக்கே படைங்கள் என்று சொன்னார்கள். परमेश्वर के लिए जो देना था पहला मुझे दे दो करके क्यों बोले थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். परमेश्वर को देने वाले चीजें परमेश्वर को पहला दे दो। ராஜனுக்குரியதை ராஜனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்த जो வேண்டும். राजा का था वो राजा को जो परमेश्वर को परमेश्वर को दे दो। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் लेकिन परमेश्वर बोलते हैं ஆமே, நாங்கள் உமக்கு விரோதமாய் என்ன பேசினோம். हम आपके विरोध क्या बात किए। நீங்கள் பல கேள்விகளை கேட்கிறீர்கள். ऐसा बहुत सारा प्रश्न पूछते हैं। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் लेकिन परमेश्वर बोलते हैं நீங்கள் திடப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் आप लोग मेरे इसमें बहुत से रहना நீங்கள் चाहिए। கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். आप लोग परमेश्वर के डर के रहना चाहिए। கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். परमेश्वर को डरे हुए लोग एक दूसरे से बात करेंगे। கர்த்தர் கவனித்து கேட்பார். परमेश्वर उसको बहुत ध्यान से सुनेंगे। கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக परमेश्वर को डरे हुए लोगों के அவருடைய लिए நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக परमेश्वर के नाम की ध्यान करने वाले लोग के लिए ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர் கூறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का एक पुस्तक है परमेश्वर के सामने लिखा रहा है। அவன் ஆண்டுடைய ஆராதனைக்கு போகுது அவங்களுக்கு விருப்பம் இராது. परमेश्वर आराधना के लिए जाना ही इच्छा नहीं होती है। இன்னைக்கு अनेक பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. आज बहुत सारे बच्चे लोग वैसे ही रहते हैं। முதலாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். पहले अपने माता पिता को सुन के चलना चाहिए। நம்ம கையில சம்பளம் எடுக்கிற யார் நமக்கு புத்தி சொல்லுன்னு நினைக்க கூடாது. अपने हाथ में अपन लोग पगार लेते कौन अपन को सलाह देगा करके वैसा नहीं रहना चाहिए। இன்றைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தா நாளைக்கு ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். अगर आज लोग आप सुनकर चलेंगे तो आगे आने जिंदगी आपको आशीर्वाद मिलेगा। இதை நம்மள அவுத்து விட்டா நம்ம இஷ்டமெல்லாம் நடக்கலாம்னு நினைக்க கூடாது. आप लोग को छोड़ दिया आप लोग किसी भी अपनी मन की इच्छा से जिएंगे करके கர்த்தருக்கு ऐसा नहीं பிரியமாய் रहना। வாழ வேண்டும். परमेश्वर के प्यार के रास्ते में चलना கர்த்தருக்கு चाहिए। பிரியமாக ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के प्यार के इसमें चलना चाहिए। வேலைக்கு செல்கிற எந்த ஸ்தலமா இருந்தாலும் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நடக்க வேண்டும். आप लोग रास्ते में किधर भी जाते हो तो आगे जाने के लिए परमेश्वर की इसमें रहना चाहिए। உன் விருப்பமான வழியில நீ நடக்க கூடாது. आपकी इच्छा के अनुसार किसी भी रास्ते में नहीं चलना चाहिए। கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के इसमें आप लोग प्यारा बनकर रहना அப்பொழுது चाहिए। ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். तभी अपना जिंदगी आशीर्वाद बनकर रहेगा। பெற்றோர் உன் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். माता पिता आपकी जिंदगी में जो चीजें कर रहे हो चीजें आपको आशीर्वाद करते रहेगा। அப்படினால் தேவனுக்கு பிரியமாக நீ வாழ வேண்டும். इसलिए आपके माता पिता के इसमें रहना चाहिए। பிரியமானவைகளை நீ பேச வேண்டும். आप लोग जो प्यारा रहेगा उसी को बांटना चाहिए। செய்வதற்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். कोई चीजें करने में आप लोग आशीर्वाद मिलेगा। வேத விதமாக சொல்லுகிறது. वचन इसी तरह बोलते हैं। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் यशायाह के पुस्तक है ஆமை 19 20 வசனம் விதமாக சொல்லுகிறது. 19वां अध्याय में 20वां वचन में ऐसा लिखा है। படிப்போம். இல்லம்மா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60 அதிகாரம் 19 20. यशायाह की किताब में 6 चैप्टर में 19वां और 20वां वचन। இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியமாய் இராமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்
உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் என்றால் अपना विलप के दिन संपन्न होने के लिए நீதியின் சூரியன் உதிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பார். नीति का सूर्य होने वाले अपने जिंदगी में प्रकाशित होना चाहिए. சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராது. ये सूर्य तुझे दिन में उजाला नहीं रहेगा. சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாது. चांद उसका उजाला तुझे नहीं देगा. எங்க இதுவரைக்கும் வெளிச்சத்துல தானங்க நடந்தோம். एक ही अभी तक मैं उजाला में जिंदगी जी रहा था. இனி அவைகள் வெளிச்சம் கொடுக்காவிட்டால் நாங்கள் இருளில நடப்போம். अभी अगर वो उजाला ना देगा तो हम लोग अंधकार में चलना चाहिए. இல்ல இல்ல, नहीं नहीं. நம்முடைய ஆண்டவர் ஆமே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். अपना सारे चीजों में अपना परमेश्वर ही अपने प्रकाशित का किरण இந்த रहेगा. உலகத்தின் வெளிச்சத்தை பார்க்கலாம் தேவன் அதிகமான மகிமையான வெளிச்சத்தை ये நமக்கு दुनिया का கொடுக்கிறார். उजाला देखिए अपना परमेश्वर का उजाला बहुत अधिक है. கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்கும்படியாக அவர் परमेश्वर के பிரகாசிக்கிறார். उजाला में चलने के लिए परमेश्वर प्रकाशित होंगे. இந்த சூரியனுடைய மகிமையை பார்க்கிறோம். ये सूर्य की महिमा को देखने का देख, சந்திரனுடைய பிரகாசத்தை ये பார்க்கிறோம். चांदनी का प्रकाशित को देखने நீங்க का देख. கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற பொழுது अगर आप परमेश्वर को डरकर चलने की इसमें रहेंगे तो இவைகளை பார்க்கிற மேலான பிரகாசத்திலே நீங்கள் நடப்பீர்கள். इसको देखने का इसके अधिक उजाले पे आप चलेंगे. பகலிலே நடக்கிற எவனும் இருள் அமே விழுவதில்லை. ये जो दोपहर के इसमें चलने वाले लोग कभी भी नीचे ना गिरेगा. இடரிலே அமை இருளிலே நடக்கிற எப்பொழுது விழுவான் என்று தெரியாது. जो अंधकार में जो चलने वाले कब गिरेगा कुछ पता ही नहीं. அப்படினால் பாவமாகிய இருளிலே பாவத்தின் வழியிலே நாம் நடவாதபடி इसलिए पाप के इसमें आप लोग ना चलेंगे. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது परमेश्वर के रास्ते में आप लोग चलेंगे. உங்க வழியெல்லாம் பட்டா பகலை போல இருக்கும். आपका रास्ता पूरा पूरा दिन की तरह ही அவரே நம்முடைய रहेगा. வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாக இருக்கபடியே செய்கிறார். अपना पूरा दिन प्रकाशित होने की तरह रखेंगे. அம்மே கர்த்தர் விதமாய் பிரகாசிக்க பண்ணுவார். परमेश्वर उस तरह प्रकाशित करने के लिए மத்தேயு रखेंगे. 5:44-45 வாசிக்கிறோம். मैथ्यू के किताब पे 5वां अध्याय पे 34 वर्ष पे அம்மே 35 உங்கள் वर्ष आप लोग சத்துருக்களை पढ़ेंगे. சிநேகிங்கள் என்று வேதம் சொல்கிறது. अपने शैतान को आप लोग यही करो करके प्यार करो करके लिखा உங்கள் है. துன்பப்படுத்துகிறவர்களை சபிக்காதீர்கள் ஆசீர்வதிகள் என்று சொல்கிறது. आपको जो तकलीफ दे रहे उनको श्राप मत उन लोगों को आशीर्वाद दो करके लिखा அம்மே है. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக நாம் எதிராக அல்ல, आप उनको जो तकलीफ देते हैं आप लोग उनके विरोध नहीं, நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். हम उनके लिए प्रार्थना करना நாம் चाहिए. ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க आप வேண்டும். प्रार्थना करने वाले लोग हैं क्या? இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? आप लोग उस तरह से प्रार्थना कर रहे हैं क्या? அம்மே உலகெங்கும் நாம் உலகமெங்கும் உள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ये दुनिया भर के लोगों के लिए आप लोग प्रार्थना करना चाहिए. அம்மே தம்முடைய ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிற ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोगों के खिलाफ उठने वाले राजा के खिलाफ आप लोगों को प्रार्थना ஆமே, करना சகல चाहिए. ராஜாக்களின் தலைவர்களை கர்த்தர் சந்திப்பதற்காக நாம் ஜெபிக்க सारा வேண்டும். राजा का नेताओं के लिए भी आप लोगों को प्रार्थना करना चाहिए. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? हम उनके लिए प्रार्थना करने वाले लोग हैं क्या? இன்னைக்கு அநேகரை பார்த்தா ஜெபிக்க மனமே இல்ல. आज बहुत सारे जन को देखिए तो प्रार्थना करने का मन ही नहीं है. கதை விடனா மணிக்கணக்கா கதை விடுவாங்க. अगर आप उनको किसी से कुछ कहानी बोलना रहेगा तो बहुत टाइम बोलेंगे. ஜெபம் என்றால் ஒரு கசப்பாய் வாழ்கிறார்கள். अगर प्रार्थना बोलेंगे तो एक कड़वापन आ जाएगा. நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும். हम परमेश्वर के सम्मुख की ओर प्रार्थना करना நான் चाहिए. அடிக்கடி சொல்வது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். हम बहुत टाइम बोलने की तरह अभी भी बोलते हैं. அம்மே ஒரு ட்ரெயின் ஓடணும்னா 2 பட்டி அதுக்கு தேவை. एक अगर रेलगाड़ी अगर भागने रहेगी उसके लिए 2 ट्रैक की जरूरत है. ஜெபமும் தேவை, வேதவாசிப்பும் தேவை. आप लोगों को प्रार्थना भी जरूरी है, वचन भी जरूरी है. அம்மே வேதவாசிப்பு இருந்தால் போதாது, தியானம் செய்கிறவர்களா இருக்க आप வேண்டும். लोगों को वचन पढ़ने के अलावा वचन को ध्यान करना भी जरूरी है. வாசித்து அதன்படி நடக்க வேண்டும். आप लोग वचन जो पढ़ते हैं उसके अनुसार अपन को चलना चाहिए. தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். परमेश्वर डर कर रहना चाहिए. தேவனுடைய ஆலயத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும். परमेश्वर के इस पे जिंदगी आप लोग डर के रहना நம்ம चाहिए. இஷ்டமில்லாத வார்த்தைகளை தேவனுடைய ஆலயத்தில் பேசக்கூடாது. हम परमेश्वर का जो इच्छा नहीं है उसको परमेश्वर की अलीशान परमेश्वर समूह में बात नहीं करना நம்ம चाहिए. கர்த்தர் நம்ம யார் காண்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். परमेश्वर मुझे कौन देखता है करके अपन लोग बोलते हैं. கர்த்தர் காண்கிறார். परमेश्वर देखते நாம் हैं. தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். हम परमेश्वर के समूह में परमेश्वर को आराधना करने के लिए आए हैं. மூடர் பலியிடுகிற போல பலியிடக்கூடாது. आप लोग जो पागल जैसा करते हैं वैसे नहीं करना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயபக்தியாக நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும். आपने जिंदगी में आप लोग परमेश्वर की अलीशान आप लोग को डर कर अपने रास्तों को सीधा करके अपन को आना चाहिए. பேசுறதுக்கு அநேக இடங்கள் இருக்கிறது. बात करने के लिए बहुत सारी जगह है. கர்த்தர் இங்க ஆசீர்வாதத்தின் ஜீவன கட்டளை இடுகிறார். परमेश्वर यहाँ पर आशीर्वाद और जीवित देते हैं. அம்மே அதை எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு எதிர்நோக்கி வந்திருப்பார்கள். कितने लोग वो आशीर्वाद के लिए पाकर आए हैं. உன் அறிவில்லாத வார்த்தை நிமித்தம் அநேகர் இடறி போக கூடாது. आप लोग
बिना आक्रमण के बात करने वाले और नहीं होना चाहिए। ஆனபடினால் கவனமா இருக்க வேண்டும். इसलिए आप लोग बहुत शांति से बात करना चाहिए। தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க आप வேண்டும். परमेश्वर के प्यार से जीना चाहिए। ஆனால் ஆண்டவர் சொல்லி ஒரு சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर बोलते कि तेरे शैतान को तू प्यार कर करके बोलते हैं, அப்பொழுது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று तभी आपकी சொல்லுகிறார். जिंदगी एक उजाला प्रकाशित रहेगा करके बोलते हैं। ஆண்டவர் அவிதமான ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்புகிற தேவன். परमेश्वर उनसे आशीर्वाद अपने जिंदगी में बढ़ते வேதம் हैं। சொல்லுகிறது பிதா நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். अपना वचन बोलते हैं कि जो धर्मी है उन लोग अपना सूर्य की किरण की तरह उजाला पाएंगे। நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்காய் பிரகாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். आपने जिंदगी आप लोग परमेश्वर के लिए उजाला पाए उन लोग रहना चाहिए। கற்புள்ள நடக்கையினால் आपने अच्छे रास्ते में चलने की, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிற ஜீவியத்தினால் परमेश्वर के इसमें चलने की, इसमें அவ்விதமாய் நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாக மாத்திரமல்ல நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட சந்ததியாய் காணப்படுவீர்கள். आप लोग उसी तरह परमेश्वर के लिए प्रकाशित होने की तरह रहेंगे। ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். एक पीढ़ी उनके लिए सेवा அது करेगी। தலைமுறை தலைமுறையாக ஆண்டுடைய சந்ததி எனப்படும். उनके आने वाले सारे पीढ़ी वो परमेश्वर की पीढ़ी करके बोलेंगे। நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. और मेरे जो भी बच्चे लोग दिए मैं इसराइल के लिए चिन्ह की तरह रहेंगे करके ऐसा परमेश्वर ने लिखा है। அவ்விதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக उसी तरह இருக்கிறார். परमेश्वर आशीर्वाद करने वाले அந்த रहते हैं। செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். वो परमेश्वर की जो शैडो है उसके नीचे रहेगा। தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய செட்டைகள் கீழ் நம்மை ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर उनकी छाया के नीचे आप उनका एक अच्छा चीजें रखे। தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான பாதையில பாதுகாத்து நடத்துகிறார். परमेश्वर उनकी जिंदगी एक अच्छा ही देकर उनके रास्ते दिखा के चलाते आ रहे हैं। சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், वचन संगीता दाऊद जी बोलते हैं, நான் ஆகாயத்தில் செட்டைகள் எடுத்து சென்றால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். मैं आकाश पे मैं अगर अपना विंग को उड़ाकर मैं उड़ा के ऊपर जाता रहूं तो आप उधर भी है। நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். अगर मैं पाताल पे जाके भी मैं उधर बिस्तर डालूं तो उधर भी आप है। ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर उनकी बच्चों को सुरक्षित रखते हैं। யாத்திரையாகமம் 19 அதிகாரம் 4 வசனம் விதமாக சொல்லுகிறது, व्यवस्थित की किताब 19वां अध्याय में ऐसा लिखा है, நான் எகிப்தியருக்கும் எல்லா காரியங்களிலும் அவை பயங்கரமான காரியங்கள் நடக்கிற வேளையில உங்களை செட்டைகளின் நிலையிலே மறைத்துக் கொண்டேன் என்றார். मैं इजिप्ट के सारे चीजों में आपके इसका शैतान के नीचे रखा हूं करके लिखा है। எகிப்தியருக்கு பலவிதமான நடுக்கங்கள் இருந்தன. इजिप्ट के बहुत सारी चीजों में लोग बहुत डरे हुए थे। எகிப்தியருக்கு பலவிதமான வாதைகளில் கர்த்தர் வாதித்தார். एक को बहुत सारे से मतलब की वादे से उन लोग एक किया थे। அவர்கள் புறப்பட்டு வந்த நாளிலே சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் அவர்களை ஆழ்த்தினார். उन लोग जिस दिन आए थे उस समुद्र को परमेश्वर ने वो पूरा ये उनको मर उठाए थे। தேவன் தம்முடைய ஜனங்களை மாத்திரம் விசேஷப்படுத்தி அவர்களை பாதுகாத்தார். परमेश्वर उनकी लोगों को विशेषता करके उनको बचा के आ रहे हैं। வாசிப்போம் அந்த வசனத்தை. आप लोग पढ़े उस वस्त्र को, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை களியினுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் போதும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் எகிப்தியருக்கு செய்ததையும் परमेश्वर इजिप्टियर के लिए जो किया है, நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே கூட்டி சேர்த்ததையும் मैं चील की जो छाया है उसके अंदर में जैसा लेके आया उसी तरह கண்டிருக்கிறீர்களே. वो अच्छी आप लोग देखिए। ஆனபடி அருமையான தேவ பிள்ளைகளே, मैं परमेश्वर के लोग எகிப்தியருடைய வாழ்க்கையில மித்தம் ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளில அந்த ஜனங்களை ஆண்டவர் வாதித்தார். इजिप्ट वाले लोगों में बहुत सारी चीजें परमेश्वर ने उनको ये किए थे, क्रेडिट किए थे। ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை கழுகளை செட்டுகள் என்று கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் தேவன் தம்முடைய ஜனத்தை கூட்டி சுமந்து கொண்டு வந்தார். परमेश्वर इसी तरह जैसे चील उनके बच्चों को उठाकर एक सुरक्षित जगह, परमेश्वर अपने बच्चों को सुरक्षित जगह पे रखते हैं। எகிப்தியருக்கு கலக்கம், इजिप्टियर के लिए एक डर था। எகிப்தியருடைய மத்தியில பயங்கரமான வாதைகள், इजिप्टियर के अंदर एक बहुत सारा चंगाई रोग आ गया था। ஆனால் தம்முடைய ஜனத்திற்கோ ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிட்டார். लेकिन परमेश्वर के लोगों के एक अच्छा ही बल लेके एक अच्छा ही रखे। தேவன் தம்முடைய செட்டுகள் கீழ் ஆரோக்கியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். परमेश्वर ने उनके छाया के नीचे अपन को एक अच्छा बल रखे। சங்கீதம் 57:1 சொல்லுகிறது, वचन संगीता 57 में पहला वचन में ऐसा लिखा है, விக்கிரங்கள் கடந்து போகத்தட்ட அவர் தமது செட்டுகளின் நிழலிலே நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். जो भी अपना अंधकार और जाने तक परमेश्वर उनकी छाया के नीचे अपन को सुरक्षित रखे। ஆண்டவர் தம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவராய் परमेश्वर இருக்கிறார். उनकी छाया के अंदर अपन को सुरक्षित रखते हैं। நம் வாசித்த சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம், आप लोग जो पढ़े वचन संगीता 91 पहले वचन में लिखा है, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் जो सर्वशक्ति के जो छाया इसके अंदर रहने वाले, சர்வ வல்லவருடைய நிழலிலே वो தங்குவார். सर्वशक्ति के छाया के अंदर रहता है कर நாம் கர்த்தருடைய நிழலிலே தங்க வேண்டும். आप परमेश्वर की छाया के अंदर अपन लोग रहना चाहिए। அவரே நமக்கு அடைக்கலமானவராக
वही இருக்கிறார். अपने लिए एक घर की तरह रहेगा. அவருடைய அடைக்கத்தில் இருப்பதால் நம்ம ஆரோக்கியத்தில் வாழ முடியும். उनकी खेड़े के अंदर रहने वाली अपने लिए एक अच्छापन रहेगा. ஆண்டவர் அவிதமாய் நம்ம அப்படி ஆரோக்கியமான செட்டைகளுக்குள்ளே மறைக்கிறார். परमेश्वर उसे आप लोग एक अच्छा बल की छाया के अंदर रखेगा. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும். आप लोग हर एक दिन प्रार्थना करने वाले परिवार की तरह रहना चाहिए. அதிகமா நாம் தனியா ஜெபிக்கிறவர்கள் தனியாக நேரங்களை எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். आप लोग प्रार्थना खुद से प्रार्थना करें, समय निकाल के ही करने वाले लोग रहना चाहिए. அப்பொழுது தேவனுடைய வழிநடத்தலை நீங்கள் காண்பீர்கள். तभी परमेश्वर को चलाने की चलाई देखा जाएगा. நம்மை ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில சுவாசமாய் இருக்க வேண்டும். वचन ही अपने लिए जिंदगी के लिए एक सांस लेने की तरह रहना चाहिए. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். परमेश्वर अपने लिए एक अच्छा सलाह देंगे. ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இருக்கு. परमेश्वर बोलते कि मैं तुझे दया जो चलाने है उस पर चलाऊंगा करके बोलते हैं. ஆனபடினால் ஆண்டவரே அவருடைய செட்டுகைகள் நம்மை ஆரோக்கியமாய் நடத்துவார். परमेश्वर उनकी छाया के नीचे अपन को चलाएंगे. ரூத் 2:12 சொல்லப்பட்ட பிரகாரமாக रूत की किताब पे 2 अध्याय में 12 वचन में जैसे बोला गया है, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு, इस्राएल के जो परमेश्वर की जो छाया के नीचे आगमन पाए हुए आए तुझे, அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பது. उनसे संपूर्ण बल तुझे मिलेगा. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளுக்கு, इस्राएल के परमेश्वर की जो छाया के नीचे, அப்படி செட்டுகளில் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. उनकी छाया के नीचे आने वाले लोग अपन लोगों पे एक अच्छा बल है. அப்படி செட்டுகள் கீழே நாம் ஒவ்வொரு நாளும் வந்தடைய வேண்டும். उनके घर के अंदर अपन लोग हर एक दिन आते रहना चाहिए. சில வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள். बहुत सारे परिवार में परिवार का प्रार्थना रहेगा. ஆனா அந்த குடும்ப ஜெபம் வர நேரத்துல பிரச்சனை வந்துடும். वो परिवार के आने के समय में प्रार्थना जगह आ जाएगा. பாட்டை பாருங்க வசனத்தை பாருங்கன்னு சொல்லி अरे गीत देखो वचन देखो करके आएगा. சாத்தான் தேடுவான், அதைத்தான் தேடிக்கிட்டு இருப்பான். परमेश्वर शैतान वही चीज ढूंढता रहेगा. இவருடைய ஒரு மனத்தை எப்ப கெடுக்கலான்ட்டு, इनका मतलब कि एकता को कभी बिगाड़ूंगा. எனக்கு நேராயிட்டு நான் தூங்க போறேன். अरे मुझे समय हो गया, मैं सोने जा रहा हूँ. ஒரு நபர் சொல்ல நான் செவி இன்னைக்கு நான் இன்னைக்கு ஜெபிக்க மாட்டேன், नहीं मैं आज प्रार्थना नहीं करता हूँ. நான் ரொம்ப களைப்பா வந்திருக்கேன். अरे मैं बहुत थक गया हूँ. அம்மே அவ்வளவு நேரம் சுற்றி சுற்றி தான் ஊரை சுத்தி வந்து, अरे इतना समय पूरा दुनिया को घूमते आया. ஆனா தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கன்னா முடியாது. परमेश्वर की सम्मुख की और प्रार्थना का कभी नहीं होगा. அப்படிதான் சில குடும்பங்கள் சாத்தான எங்க பிரிவினை உண்டாக்கணும் அப்படி பாப்பா. बहुत सारे परिवार पे ऐसी पे ये होगा. வேதம் சொல்லுகிறது வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து, वचन बोलते कि जो मतलब कि अपने लिए इकट्ठा करने वाले किधर है, நம்ம நித்திய வழியில நடத்துகிறவர், मैं तुझे धर्मी के रास्ते में चलाते आ रहा हूँ. ஆனபடியால் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக இருக்க வேண்டும். इसलिए मेरा छाया के अंदर आ जा. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள இருக்க வேண்டும். इस्राएल के परमेश्वर की छाया आपके अंदर रहना चाहिए. நீங்க வெளியே புறப்பட்டு போவது கொளுத்த கண்டுகளாய் வளரத்தக்க கர்த்தர் பலனை தருவார். आप लोग बाहर जाने के लिए आपको बल परमेश्वर देंगे. ஆமே அவருடைய செட்டைகளிலே வந்தடையத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर की छाया के अंदर आने तक परमेश्वर आपकी मदद करेंगे. சங்கீதம் 36:7, वचन संगीता में 36 में 7वां वचन, 61:4, वचन संगीता 61 में 4वां वचन, சங்கீதம் 63:7, वचन संगीता 67 में, ஆமே ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம் என்று ये சொன்னார். सारे वचन आप लोग पढ़ेंगे तभी. அவருடைய செட்டைகள் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கு. उनकी छाया के अंदर अपन को अच्छा बल है. ஆண்டவர் அவருடைய செட்டைகளுக்குள்ள நம்மை பாதுகாக்கிறார். परमेश्वर उनकी छाया के अंदर अपन लोग एक सुरक्षित ஆமே रखते हैं. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். परमेश्वर को जो सुरक्षित रखते हैं उनके लिए अच्छा रखते हैं. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். उनके लिए कुछ भी नहीं करेंगे. ஆனபடினால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लिए छाया बनकर रहना चाहिए. ஆமே அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் கனிகூறுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். परमेश्वर की छाया के अंदर आनंदित रहने वाले बच्चों की तरह आप लोगों को रहना चाहिए. பகல் முழுதும் பல வேலைகள் நிமித்தமா நாம் தூர இடத்துக்கு சென்றிருந்தாலும் पूरा दिन भर आप लोग अपने काम के लिए किधर भी जाते आएंगे तो நம்முடைய भी, வீட்டுக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு ஆறுதலும் ஒரு இளைப்பாறுதலும் காணப்பட வேண்டும். आपके घर पे जब आएंगे तो कभी आप उनको एक शांति और विश्राम रहना चाहिए. வீட்டுல வந்த உடனே எல்லாரும் எதிரியா முடிக்க கூடாது. घर पे आने के साथ ही अपना विरोधी नहीं रहना चाहिए. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அன்பா இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे एक दूसरे से बहुत प्यारा रहना चाहिए. எதே குட்டியை பறி கொடுத்த சிங்கத்தை போல இருக்க கூடாது. आप लोग कुछ खोए हुए लोग की तरह नहीं रहना चाहिए. வீட்டுக்கு வந்தா நமக்கு சமாதானம். घर पे जब आएंगे तो कभी अपन लोग एक शांति रहना चाहिए. வீட்டுல வந்தவங்களை உடனே உபசரிக்க ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுங்க. जो घर पे जो आए उन लोगों को पहला एक गिलास पानी दे दो. அமே அவங்க மிகுந்த களைப்போட வந்திருக்கவங்களை உபசரிங்க. वो लोग बहुत थक के आए रहेगा, उन लोगों को कुछ पानी दे दो. ஆமே ஆபீஸ்ல சில களைப்பான சில அவர்கள் மேலதிகாரியோட சில திட்டான வார்த்தைகளை கேட்டு வந்திருப்பார்கள். वो लोग ऑफिस में उनके ऊपर रहने वाले लोग से कुछ सुनकर आए रहेंगे घर पर. ஆனா அவர்கள் சமாதானமா பேசி ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுங்க. उन लोग को अच्छे से बात करो, उन लोग एक गिलास पानी दे दो. நீங்கள் பேசுகிற சமாதானத்தில் அவங்களுடைய கோபம் எல்லாம் தணிந்து आप लोग போய்விடும். जिस तरह से बात करते हैं उन लोगों को जो गुस्सा पूरा गुस्सा चले जाएगा. சிலருடைய வேலையில நாளைக்கு வேலை உண்டா இல்லைன்னு தான் வருவார்கள். अरे बहुत से जिनका काम है कल काम है कि नहीं ये करके आएंगे. எல்லா நாளும் வேலை உண்டு. सारे दिन काम है. கர்த்தருடைய செட்டைகளில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நித்தமா அவரை கனிகுற பண்ணுவார். परमेश्वर के छाया पे रहने के परमेश्वर हर एक दिन आप उन लोग को आनंदित करते रहेंगे. அவருடைய செட்டைகள் நமக்கு ஆரோக்கியம்
ஆரோக்கியம் இருக்கும். परमेश्वर के छाया के अंदर रहेगा, अपने लिए एक अच्छा बल रहेगा. ஒன்றில கவலைப்படாமல் கொளுத்த கன்றுகளைப் போல வளர आप लोग किसी भी चीज से बिना डरे आप लोग को रहना चाहिए. சிலர் பாத்தீங்களா நம்ம பிள்ளைகள் நல்லா வளரணும் என்று ஆசைப்படுவார்கள். आप बहुत सारे जन देखेंगे तो अपने बच्चे लोग अच्छे बढ़ना चाहिए करके आप लोग அது எல்லா பெற்றோரும் விரும்புறதுதான். वो सारे माता पिता सोचते रहेंगे. ஆமா, அந்த பிள்ளைகள் நல்லா வளரன்னு சொல்லி 2 நேரத்துக்கு 3 நேரமா சாப்பாடு கொடுப்பார்கள். अपना बच्चा अच्छा बढ़ना करके 2 समय के 3 दिन में खाने दे देते. ஆனா உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் தெரியுமா? लेकिन अंदर एक आदमी है, पता है क्या? எவ்வளவு டிபி பிடிச்சு போய் இருக்கிறான். वो आदमी को कितना क्या है करके पता नहीं. உள்ள மனுஷனுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறிய. वो अंदर के आदमी को आप लोग कभी पानी भी नहीं देते. எலும்பு தோலுமா இருக்கிறான். वो बहुत सुखड़ा है. ஏன்? क्यों? அந்த மனுஷன் அவன் உள்ளான ஆகாரம் சாப்பிட வேண்டுமே. क्योंकि उसको अंदर का खाना उसको खाना चाहिए. வேத வசனத்தை வாசிக்கணும். वचन पढ़ना चाहिए. வேத வசனமாகிய தண்ணீரை குடிக்க வேண்டும். वचन की तरह वो पानी को पीना चाहिए. அப்பதான் அந்த உள்ளான மனுஷர் பெருக முடியும். तभी वो अंदर की शक्ति बढ़ेगा. இன்னைக்கு நம்முடைய வேத ஆண்டுடைய வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். आज हम परमेश्वर के वचन को ध्यान करके अपन को बढ़ना चाहिए. சிலர் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். बहुत सारे जन मतलब कि ये करते रहेंगे. எதுல முதலீடு போட்டா எப்படி கிடைக்கும்லாம் பாப்பாரு. हम किधर पैसा डालेंगे तो अपन को कितना पैसा मिलेगा करके ऐसे देखते हैं. முதலீடு நீங்க ஆண்டருக்கு போட்டு பாருங்க. आपका जो ये जो पैसा आगे डालेगा वो परमेश्वर किस पे डाल के देखो. ஆண்டருக்காக 1 மணி நேரத்தை செலவழித்து பாருங்க. आप लोग परमेश्वर के लिए 1 घंटा देखिए देखो. நீங்க இங்க முதலீடு பண்ணியது ஒரு நாளில நீங்க வெகுமதியா பெற்றுக்கொள்ள போறீங்க. आप लोग यहाँ पर आपका इकट्ठा का जमा करके रखो, तभी आगे का जो बेनिफिट हो देखे जाएंगे. அது வேலை இல்லாத போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. वो जिसको काम नहीं उन लोग ही जाके प्रार्थना करेंगे. இல்ல இல்ல, नहीं नहीं, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க आप வேண்டும். लोग परमेश्वर के आशीर्वाद को पाना है, परमेश्वर की प्रार्थना करो. நம்முடைய பிள்ளைகள் அவிதமா வேதத்தை படிக்க இருக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். अपने बच्चे लोग उस तरह परमेश्वर के वचन को पढ़ने के लिए करके रखो. சாப்பிடாத இல்ல சாப்பிடலன்னு சொல்லி அதிகமா நீங்க அவங்களை மிரட்டுறீங்க. अगर आप जो खाए नहीं उन लोगों को खाने के लिए आप लोग बहुत उनको डर के रखते हैं. வேதம் வாசித்தாங்களா இன்றைக்கு? उन लोग वचन पढ़े क्या? இன்னைக்கு ஆமே ஜெபித்தாங்களா? आज प्रार्थना किए क्या? அப்படி பெற்றோர் அந்த பிள்ளைகள் மேல் மிகவும் கவனமா இருக்கணும். वैसा माता पिता उनके ऊपर बहुत ज्यादा ध्यान रखना चाहिए. 5ல விளையாதது 50ல விளையாது. जो 5 पे नहीं उगता है वो 50 पे नहीं उगेगा. ஆமே இப்போ எல்லாமே நம்ம வித்தியாசமாக இருக்குது. ये बहुत सारे जन अभी बहुत बदल गए. ஆமே எல்லாருடைய பார்வையெல்லாம் வித்தியாசமா இருக்குது. सारे के रास्ता बहुत बदल गए. நம்முடைய பிள்ளைகளை பணிவாக வளர்க்க வேண்டும். अपने बच्चों को बहुत इसमें चलाना चाहिए. அவர்கள் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும். हम परमेश्वर के इसमें चलाना चाहिए. அப்ப கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் காணப்படும். परमेश्वर के इसमें आशीर्वाद पड़े हुए पीढ़ी की तरह रहेगा. வெளியே புறப்பட்டு போகும்போது கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். आप लोग बाहर जाएंगे तो आप लोग बहुत आशीर्वाद पाए हुए लोग की तरह बढ़ेगा. யாவரும் ஜெபிப்போமாக. हम सब प्रार्थना करेंगे. யாவரும் ஜெபங்களுக்குள் கடந்து வருவோம். हम सब प्रार्थना करने की इसमें आएंगे. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். हम सब परमेश्वर के इसमें सुनकर आएंगे. ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். परमेश्वर को सुनकर அது आएंगे. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். तो वो आपके लिए आशीर्वाद रहेगा. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை आप लोग जो भी கட்டளையிடுகிறார். करते हो उसमें सारी चीजें परमेश्वर आपको आशीर्वाद கர்த்தருடைய करेगा. ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை. परमेश्वर का आशीर्वाद ही आपको आशीर्वाद देगा. அதனோடு அவர் வேதனை கூட்டார். परमेश्वर आपको कोई भी तकलीफें नहीं बनाएंगे. பகலிலே வெயில் ஆகிலும் ये दोपहर को और गर्मी कुछ भी रहेगा तो भी, இரவிலே நிலவாகிலும் ये रात के समय में छाया बनकर அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. कोई भी चीज आपको तकलीफें नहीं देगा. காரணம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால். कारण का परमेश्वर के लिए आप लोग डर कर जिंदगी जी உங்களுடைய रहे हैं. வாழ்க்கையில் மெய்யான ஆசீர்வாதங்களை நிரப்புகிறவராய் परमेश्वर आपकी जिंदगी में परमेश्वर अच्छा आशीर्वाद देते हैं. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, पवित्रता के मेरे स्वर्गीय पिता, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். आपको धन्यवाद से प्रार्थना ஆண்டவரே, करते உம்முடைய हैं. நாமம் மகிமைப்படும்படியாக. परमेश्वर आपके नाम की महिमा होने दो. நீர்தாம் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. परमेश्वर आप ही आराधना को आशीर्वाद करने के लिए आप लोग प्रार्थना करते ஆண்டவரே, हैं. உம்முடைய பிள்ளைகள் வழிகளில் எல்லாவற்றையும் பிரகாசிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर आपके बच्चों को ये आप ही सारे आशीर्वाद देकर आपको प्रार्थना करते हैं. நீதியின் சூரியனாகிய இயேசுவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் பிரகாசிக்க வேண்டும். नीति की सूर्यन की परमेश्वर उनकी जिंदगी में सारी चीजों आने के लिए प्रार्थना करते हैं. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் நீர் ஆரோக்கியமான காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஆண்டவரே. परमेश्वर उनकी जिंदगी में सारी चीजों करने के लिए प्रार्थना करते हैं प्रभु. ஆமே, ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ்க்கை வாழ परमेश्वर अच्छा बल की जिंदगी उनको ஆண்டவரே, मिलने के लिए பிள்ளைகள் प्रार्थना எல்லா करते हैं. காரியங்களும் கிருபை செய்வீராக. परमेश्वर उनकी जिंदगी में जो भी चीजें पूरा संपूर्ण करके दें. ஆண்டவரே, உமக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ண உதவி செய்யும். परमेश्वर आपके अंदर आपके बच्चे लोग को प्रकाशित होने के लिए आप लोग हर एक दिन आपके बढ़ने के लिए प्रार्थना करते हैं. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே கனிவுற உதவி செய்யும். आपकी छाया के अंदर वो आनंदित होने के लिए प्रार्थना करते हैं உம்முடைய प्रभु. செட்டைகளுக்குள்ளாய் மறைத்துக் கொள்ள ஆண்டவரே. आपकी छाया के अंदर लोगों को सुरक्षित रख दो प्रभु. ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளுக்குள்ள வந்ததினால் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவீராக. आपकी छाया के अंदर आने के जो ऊपर की जगह पे उठा के रखने के लिए वो मदद करो प्रभु. வருகிற நாட்கள் நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். आने वाले समय में और अधिक गवाह अच्छा गवाही सुनने के लिए मदद करो प्रभु. எல்லா துதிகன மகிமை உமக்கே. सारे स्तुति और आदर आपको ही देते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु के नाम से प्रार्थना करते हैं. நல்ல பிதாவே. आमीन. ஆமென். ஹalleluya.